இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து இலவம்பேடு, கவுண்டர்பாளையம், இலவம்பேடு புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு முன்னாடி காத்திருப்பு போராட்டம்னு கடந்த 9ஆம் தேதி தாலுகா அலுவலகத்தில் நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம். காரணம் என்னென்னு சொன்னாக்கா, கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏரி கால்வாயை இந்த எஸ்ஏஎஸ் நிறுவனம் சிமெண்ட்டு கலவை போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்ச காரணத்தினால இந்த 3 ஊருக்குள்ளே தண்ணி வந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானாங்க. அந்த காரணத்தினால எல்லாரும் தாலுகா ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கோம், முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கோம், விஓ ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கோம். கொடுத்த மனு மீது வருவாய்த்துறை இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள்லையும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, ஆர்டிஓ கிட்ட கொடுத்தாச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு மனுவும் கொடுக்கல. காரணம் என்னென்னா, தண்ணி வர்றதுக்கு ஏரி கால்வாய் அதனுடைய எக்ஸ்டென்ட் பார்த்திங்கனாக்கா 32 சென்ட்டு அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு கால்வாய். இந்த கால்வாய் இந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சிமெண்ட் கால்வாய் போட்டு மூடிட்டாங்க, கலவை போட்டு மூடிட்டாங்க. ஆனால் மாற்று கால்வாய் விடுவதாக ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அரசுக்கு. அந்த ஒப்புதல் கொடுத்து 2022 கொடுத்த மனு மீது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இன்றைக்கி 2026 வந்துச்சு. அடுத்து ஜூலை மாதம் ஆகஸ்ட் வந்துச்சுன்னா மழைக்காலம் வரும். மழைக்காலம் வந்தால் இந்த ஊர் மழையில் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகன்றதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த கால்வாய் எந்த அடிப்படையில் நீங்கள் அடைச்சிங்க, அரசுக்கு நீங்கள் பரிந்துரை கொடுத்த அந்த கடிதத்தின் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த 37 சென்ட் கால்வாய் நீங்கள் விடுவதா சொன்னீங்களே, விட்டீங்களா இல்லையா? இந்த தகவலை இது வரைக்கும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிங்க எந்த ஒரு பதில் கடிதமும் இது வரைக்கும் பொதுமக்களுக்கோ விவசாயிகளுக்கோ யாருக்குமே கொடுக்கல. முழுக்க இந்த எஸ்ஏஎஸ் நிறுவனத்துக்கு வருவாய்த்துறை பிடிஓ நிர்வாகம் கூட எந்த ஒரு அடிப்படை காரணமும் இல்லாமல் கால்வாயினுடைய விஷயத்தை முடிக்காமல் ஒப்புதல் பெறாமையே அவங்க இந்த குடோன் செயல்படுவதற்கு மீஞ்சூர் பிடிஓ நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதுவே சட்டப்படி குற்றம். ஏரி கால்வாயை அவங்க வந்து தடுப்பதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. தடுக்கிறவர்கள் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் காவல் நிலையத்தில் போலீஸில் புகார் கொடுத்து இதுவரைக்கும் அந்த கம்பெனியின் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணலன்னு நம்ம கேட்குறோம். எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத கால்வாயை அடைச்ச இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் ஊருக்குள்ளே வர தண்ணியை தடுத்து இந்த பக்கம் மேல் பக்கமாக போகிற அனுப்பம்பட்டு வழியாக அந்த தண்ணியை மாற்றி விடுவதற்கு வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இன்றைக்கி ஏற்கனவே 3 போராட்டம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் காத்திருக்கிறதுக்குன்னு போராட்டம் பண்ணியிருக்கோம். தாசில்தார் வந்து இந்த விஷயத்தை முடித்தா நாங்கள் இங்கேருந்து கலைவோம். முடியலன்னா தொடர்ந்து ஊருக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 பேருன்னு தொடர்ந்து இந்த கம்பெனி கால்வாய் முன்னாடி வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் 10 நாள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் மறியல் செய்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களை மறியலுக்கு தள்ள வேணாம் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கணும். நாங்கள் மறியல் செஞ்சு தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோன்ற நிர்வாகத்தினுடைய தவிர நாங்கள் வந்து ஏற்கலை. ஆகவே எங்களை அடுத்த போராட்டத்துக்கு தள்ளாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த கால்வாயை அடைச்ச நிர்வாகத்தின் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யணும். ஏரி கால்வாயை வந்து மீண்டும் இருக்கிற 37 சென்ட்டை மாற்று வழியில் அவங்க விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை விட்ட ரசீதை எங்களுக்கு காட்டணும். எஃப்எம்பியில் சேர்த்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த போராட்டம் தொடரும். என் பேர் எஸ்சி சேகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொன்னேரி பகுதி செயலாளர்.